பெட்ரோல் பங்கை நோக்கி கழுத்தில் இரத்த காயங்களுடன் ஓடி வந்த சிறுவன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவன் பரிதாபமாக உயிரிழப்பு. சகோதரி அளித்த தகவலின் மூலம் பக்கத்து பள்ளியில் பணியாற்றிய ஆசிரியரை பிடித்து விசாரித்த போலீஸ். அடுத்தடுத்த விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல். 17 வயது சிறுவன் கொடூரமாக கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? மங்கல்பூர்ல ரோட்ல அதிகப்படியான வாகனங்கள் போறதும் வர்றதுமா இருந்திருக்கு. அப்போ அங்குள்ள பெட்ரோல் பங்கை நோக்கி 17 வயசு சிறுவன் ஒருவன் கழுத்துல ரத்த காயங்களோட ஓடி வந்திருக்கா. இதை பார்த்த பெட்ரோல் பங்க் ஊழியர்கள் அந்த சிறுவனை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா அங்க சிகிச்சை அளிச்ச டாக்டர் சிறுவன் உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் உயிரிழந்த சிறுவன் யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அதுல அந்த சிறுவன் மங்கல்பூர் பகுதியைச் சேர்ந்த சௌரப்பால்னு தெரிய வந்துச்சு. சிறுவன் உயிரிழந்த தகவலை கேட்டு பதறி அடிச்சிட்டு ஓடி வந்த அவரோட சகோதரர் மற்றும் சகோதரி சடலத்தை கட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. அப்போ அங்கிருந்த போலீஸ், உங்க தம்பியை கொலை செஞ்சது யாரு? உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா? முன் விரோதத்தால உங்க தம்பியை யாரும் கொலை செஞ்சுட்டாங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு சிறுவனோட சகோதரி, என் தம்பிக்கு பள்ளி ஆசிரியர் அனுப் சிங் தான் லாஸ்டா போன் பண்ணி கூப்பிட்டாரு. அவன் வீட்டுக்கு சீக்கிரமா வந்துருவேன்னு சொல்லிட்டு தான் கிளம்புனா. ஆனா அவனை நாங்க இந்த கோலத்துல பாப்போம்னு நினைச்சு கூட பாக்கறன்னு சொல்லி அழுது இருக்காங்க. இந்த தகவலை வச்சு நேரா அனுப் சிங்கோட வீட்டுக்கு போன போலீஸ் அவரை கஸ்டடியில் எடுத்து விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாக இருக்கு. மங்கல்பூர் பகுதியைச் சேர்ந்த 17 வயசு சிறுவரான சௌரப்பாலோட குடும்பம் ரொம்ப வறுமையில இருந்திருக்கு. சமீபத்துல இவரோட தந்தை உடல்நல குறைவால உயிரிழந்துட்டார். இதனால சௌரப் தன்னோட சகோதரியோட அரவணைப்புல வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். சௌரப் அதே பகுதியில் உள்ள ஒரு பள்ளியில 11ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்ததா கூறப்படுது. இந்த சிறுவனுக்கு பக்கத்து ஸ்கூல்ல வேலை பார்த்த ஆசிரியர் அனுப் சிங்கோட பழக்கமாக இருக்கு. அனுப் சிங்கிற்கு ஏற்கனவே கல்யாணமானதா கூறப்படுது. இதுக்கடையில அனுப் சிங் வேறொரு பெண் கூட பழகிட்டு இருந்திருக்கார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனுப் சிங் தன்னோட கள்ளக்காதலை கூட ஊர் சுத்திட்டு இருந்திருக்கார். இதை பார்த்த 17 வயசு சிறுவன் 2 பேரையும் அவங்களுக்கே தெரியாம புகைப்படம் எடுத்திருக்கான். அடுத்து அந்த புகைப்படத்தை ஆசிரியர்கிட்ட காட்டின சிறுவன், நீங்க என்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டீங்க, நான் கேட்கும் போதெல்லாம் நீங்க எனக்கு பணம் கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா இந்த போட்டோவை நான் உங்க உறவினர்களுக்கு அனுப்பி வச்சிருவேன்னு மிரட்டி இருக்கான். புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்த ஆசிரியர், இந்த போட்டோவை உடனே டெலீட் பண்ணு, இதை வேற எங்கேயாவது அனுப்பிவிட்டனா என் மானமே போயிரும், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன்னு கெஞ்சி இருக்கார். அன்னையில இருந்து சிறுவன் அந்த ஆசிரியர்கிட்ட இருந்து டெய்லி பணம் வாங்க ஆரம்பிச்சிருக்கான். சிறுவனுக்கு டெய்லி பணம் கொடுத்துட்டு இருந்த ஆசிரியர் ஒரு கட்டத்துல பணம் கொடுக்கறத நிப்பாட்டி இருக்காரு. அப்ப அனூப்பிற்கு போன் பண்ண சிறுவன், எனக்கு 500 ரூபாய் வேணும்னு கேட்டிருக்கான். அதுக்கு ஆசிரியர், இப்பெல்லாம் என் செலவுக்கே பணம் பத்தல, அதனால இனிமே உனக்கு நான் பணம் தரமாட்டேன், நீ அந்த புகைப்படத்தையும் டெலீட் பண்ணிருன்னு சொல்லி இருக்கார். அதுக்கு சிறுவன், நீங்க பணம் கொடுக்கலன்னா உங்க தகாத உறவு விஷயத்த நான் உங்க வீட்டுல சொல்லிடுவேன்னு மிரட்டி இருக்கான். இதனால கடும் கோபமான ஆசிரியர், இவனை இப்படியே விட்டு வச்சா நம்மளை தொந்தரவு பண்ணிட்டே தான் இருப்பான்னு நினைச்சு சிறுவனை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்கார். சம்பவத்தன்னைக்கு சிறுவனுக்கு போன் பண்ண ஆசிரியர் 500 ரூபாய் பணத்தை வந்து வாங்கிட்டு போகும்படி கூப்பிட்டு இருக்காரு. அதை நம்பி சிறுவனும் ஆசிரியர் கூப்பிட்ட இடத்துக்கு போயிருக்கான். அங்க போன உடனே மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்த ஆசிரியர் சிறுவனை கொடூரமா தாக்கி கழுத்தை அறுத்திருக்காரு. அதன் பின்னர் மருத்துவமனையிலேயே அனுமதிக்கப்பட்ட சிறுவன் சிகிச்சை பலனளிக்காம உயிரிழந்துட்டான். விசாரணையோட முடிவுல எல்லா உண்மைகளையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அனுப் சிங்கை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.